உலக பொருளாதாரத்திலையும் சரி, உலக தரம் வாய்ந்த நாடுகள்லையும் சரி, எல்லா இடத்துலையுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற நாடு தான் யூஎஸ்ஏ. அமெரிக்காவை பத்தி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். பட் நம்மளுக்கே தெரியாத ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இப்படியெல்லாம் அமெரிக்காவில் இருக்குதாடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்பவே வியர்டான ஒரு சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா பெல் பட்டனவே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் டாய்லெட்டோட டோர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். என்ன ப்ரோ இப்படி இருந்தால் உள்ள எல்லாமே தெரியுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். பட் இது எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் யாராச்சும் டாய்லெட்டுக்குள்ள லாக் ஆகிட்டாங்க, இல்லை யாராச்சும் டாய்லெட்டுக்குள்ள மயங்கி விழுந்துருச்சாங்க அப்படின்னா அவங்களை ஈஸியாக ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாமே இந்த இடத்துக்கு போய் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி பப்ளிக் டாய்லெட்டையே யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்பயாச்சும் அமெரிக்கா போய் இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்பர் 2, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜப்பானை மாதிரி எல்லா பொருட்களையுமே பல வெரைட்டிஸ்ல வாங்க முடியும். ஜப்பான்ல கூட ஒரு சில பொருட்களை மட்டும்தான் உங்களால பல வெரைட்டிஸ்ல வாங்க முடியும். அதுல குறிப்பா கிட்கேட்டை நீங்க நிறைய வெரைட்டிஸ்ல வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி அமெரிக்காவில் உங்களால எல்லா பொருட்களையுமே பல பிளேவர்ஸ்ல பல வெரைட்டிஸ்ல வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன்ல இருந்து, நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய காய்கறியில இருந்து, நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன சிப்ஸ் வகையில இருந்து எல்லாமே பல வெரைட்டிஸ்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யாராச்சும் யூஎஸ்க்கு போறதுக்கு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா இது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. நம்பர் 3, நம்மளை பொறுத்த வரைக்கும் யாராச்சும் பப்ளிக்ல பேசிக்கிட்டு இருக்கோம், இல்ல பப்ளிக்ல யாரு கூடயாவது அதாவது கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ரொம்ப மெதுவா தான் பேசிக்கிட்டு இருப்போம். பட் யூஎஸ்ல இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லவுடா தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பப்ளிக்ல இருக்கும், மத்தவங்க பாப்பாங்களே அப்படின்ற மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்களுமே அதை பத்தி பெருசா கண்டுக்க மாட்டாங்க. யார் எந்த மாதிரி பெருசா பேசிக்கிட்டு இருந்தாலுமே அதை பத்தி கவனிக்க மாட்டாங்க. சோ இது யூஎஸோட ஒரு கல்ச்சராவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 4, இந்த தம்ஸ் அப் அப்படின்ற சிம்பிளை சொன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு மைண்டுக்கு வருது இந்த டொனால்ட் ட்ரம்ப் தான். அவர் எங்க போனாலுமே இந்த சிம்பிளை தான் அடிக்கடி காமிச்சுக்கிட்டு இருப்பாரு. பட் இது அமெரிக்காவில் சாதாரணமா காமிக்கக்கூடிய ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுவே மற்ற நாடுகளோட ஒப்பிடும்போது ஒரு சில நாடுகளில் இதை இல்லீகலாவே அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி மிடில் ஃபிங்கரை காமிக்கிறோமோ அது மாதிரி இந்த தம்ஸ் அப்பை பல நாடுகள் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. பல நாடுகளுக்கு இந்த தம்ஸ் அப் அப்படின்றது ஒரு தவறான குறியீடு அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்றாங்க. நம்பர் 5, நம்ம ஊர்ல எல்லாம் இந்த ஏசி போட்டுறது அப்படின்றது ஒரு ஃபேண்டசியான விஷயம், நம்மளுக்கு அத்தியாவசியமான விஷயம் அப்படின்றது கிடையாது. பட் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே அது அத்தியாவசியமான விஷயமா பார்ப்பாங்க. ஒரு வீடு அப்படின்னா கண்டிப்பா அதுல ஏசி இருக்கணும் அப்படின்றது அவங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். நீங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சின்ன வீடா இருந்தாலும் சரி, பெரிய மாளிகைகளா இருந்தாலும் சரி, எங்க பார்த்தாலுமே உங்களால ஈஸியா ஏசி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே இதை சாதாரணமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளா தான் பார்க்கறாங்க. நம்பர் 6, யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் இந்த ஐஸ் குளிர்பானங்கள் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அதுலயும் குறிப்பா ஐஸ் கட்டியா இருக்கக்கூடிய குளிர்பானங்களை நிறைய பேர் விரும்பி சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மற்ற நாடுகளோட ஒப்பிடும்போது இது ரொம்ப அதிகம் தான். ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் பெருசா இந்த மாதிரி ஐஸ் குளிர்பானங்கள் அப்படின்றது கட்டியா யாருமே வாங்கி சாப்பிட மாட்டோம். லைட்டா குளிரா இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே வாங்கி குடிப்போம். பட் ஜூஸை பொறுத்த வரைக்கும் அதிகமா திக்கா அது ஐஸ் கட்டியா மாறுற வரைக்கும் அந்த ஜூஸஸை வச்சு அதுக்கப்புறமா குடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு யூஎஸ்ஏ மக்களுக்கு இந்த ஐஸ் மேல அதிகமான ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 7, நம்ம ஊர்ல எல்லாம் டீ கடை அப்படின்னா அதுல 4-5 பேர் உட்காந்து பேசி சிரிச்சு அதுக்கப்புறமா டீ குடிக்கிறது தான் ஒரு வழக்கமாவே இருக்கும். பட் யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்தை கூட உங்களால பார்க்க முடியாது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே டீ அப்படின்றது நடந்து போய்கிட்டு இருக்கும் போதே குடிச்சிட்டு இருப்பாங்க. பஸ்ல டிராவல் பண்ணும்போது, ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது, மெட்ரோல போய்கிட்டு இருக்கும்போது இந்த டீ அப்படின்றத குடிச்சா போய்கிட்டு இருப்பாங்க. அவங்க டிராவல் பண்ணும்போது தான் இந்த டீ அப்படின்றத அதிகமா குடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அதே நேரத்தில் மற்ற நாடுகளோட ஒப்பிடும்போது அமெரிக்கர்கள் அதிகமான டீ குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 8, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த டிப்ஸ் அப்படின்றது நெசசரியான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அங்கே போய் நீங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த ஊழியர்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் கண்டிப்பாக டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வழக்கமாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் எவ்வளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த பில்லுல இருந்து 15% 25% வரைக்கும் டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா மக்கள் மொத்தமாகவே இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய ஃபாரினர்ஸுக்குமே இதை கன்சிடர் பண்ணுறாங்க. ஹோட்டலில் ஒருத்தர் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு நீங்கள் கண்டிப்பாக டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 8, அமெரிக்காவில் நீங்கள் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ஸில் சோடா குடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டு இருக்கும்போது சோடா அப்படின்றது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தருவாங்க. இந்த சோடாவை நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் கேட்டி குடிச்சிக்க முடியும். பட் ஒரு டைம் மட்டும்தான் பில் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் எந்த நாடுகள்லையுமே கிடையாது, அமெரிக்காவில் மட்டும்தான் இந்த விஷயத்தை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் யாராச்சும் சோடா பிரியர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டைரக்டா கிளம்பி போயிருங்க அமெரிக்காவுக்கு. உங்களுக்கு தேவையான அளவு சோடாவை ரொம்ப கம்மியான காசுலயே குடிச்சுக்க முடியும். நம்பர் 9, நம்ம ஊர்ல எல்லாம் பார்மசி அப்படின்னா அங்க போய் மருந்து பொருட்கள் மட்டும்தான் நம்மளால வாங்க முடியும், மெடிசன்ஸை மட்டும்தான் நம்மளால வாங்க முடியும். பட் அதுவே நீங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பார்மசிக்கு போறீங்க அப்படின்னா அங்க உங்களால எல்லா பொருட்களையுமே வாங்க முடியும். அந்த பார்மசியில் உங்களால மெடிசன்ஸை வாங்க முடியும், உங்களோட வீட்டுக்கு தேவையான காய்கறி பொருட்களை வாங்க முடியும், அண்ட் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்
ப்ராடக்ட்ஸை வாங்க முடியும். உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பொம்மைகள், டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருட்களையுமே வாங்க முடியும். ஆல் இன் ஒன் மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மருந்தகங்களுமே செயற்படுத்த அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி ஃபார்மசி மற்ற எந்த நாடுகள்லையுமே இல்லை அப்படின்றது தான் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். நம்பர் 10, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்குமே இந்த ஃப்ரைட் ஃபுட்ஸ் அப்படின்றது ரொம்ப விருப்பமான ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நாம நார்மலாக சாப்பிட்ற ஃபுட்ஸை கூட அதிகமாக ஃப்ரைட் பண்ணி சாப்பிட்றதுக்கு தான் விரும்புகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் இருக்கிற நிறைய பேர் இந்த ஓரியோ பிஸ்கட்டை கூட ஃப்ரைட் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு எண்ணெய் உணவில் அதிகமான பிரியர்களே அமெரிக்கர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இந்த ஃப்ரைட் ஃபுட்ஸை ரொம்ப அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுமே அமெரிக்கர்கள் தான். நம்பர் 11, சப்போஸ் யாராச்சும் அமெரிக்காவுக்கு ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த விடுமுறை அப்படின்றது ரொம்ப கம்மியான நாட்கள் தான் கொடுப்பாங்க. மற்ற நாடுகளோட ஒப்பிட்டிங்க அப்படின்னா மற்ற நாடுகளில் 2 months இல்லை 3 months ஒரு வருஷத்துக்கு கொடுப்பாங்க. பட் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வருஷத்தில் வரும் 2 கிழமை மட்டும்தானா விடுமுறை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாராச்சும் ஒர்க் பண்ணுறதுக்கு அமெரிக்கா போகணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நிறைய பேருக்கு லீவ் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 12, நம்ம ஊர்லலாம் ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா இல்லை ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கான வேட் வரி அப்படின்றது இந்த ப்ராடக்டோடையே சேர்த்து தான் நம்மளுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். பட் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கான வரியை நீங்கள் தனியாக தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தனி லிஸ்ட் அவுட்டாக உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருளோட விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் அதுக்கான வேட் வரி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. பட் இது தெரியாமல் நிறைய பேர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே விலை குறைவு, நம்ம ஊரில் தான் பொருட்கள்லாம் விலை அதிகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி சொல்லக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.